நீங்க வாங்கி வைங்க, நான் இது இப்போ வந்துடுறேன். வாங்க. இன்னொரு என்ன ஒரு பொண்ணு புடவை மிச்சமா இருக்கு? இன்னும் யார் வரணுமா? புதுசா வந்த பொண்ணுதாம்மா. அவசரமா பக்கத்துல போயிருக்கு. அப்படியா? என்ன வாங்கி வைக்க சொன்னாங்கம்மா. மறக்காம கொடுத்துருங்கம்மா. உறவுகளாலையும் சொந்தங்களாலையும் ஒதுக்கப்பட்டதுனால தான் இந்த மாதிரி அனாதாசிரமங்களுக்கு வர்றாங்க. அதனால இவங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்யறதோட மட்டும் இல்லாம இவங்களோட கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசணும்னா இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு இவங்களோட நிறைய நேரம் பேசணும்னு ஆசை இருக்கு. ஆனா இன்னைக்கு முடியல, நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு நான் மறுபடியும் வந்து நாள் முழுக்க இவங்க கூடவே இருக்கேன். தாராளமா வாங்க. இவரோட மாமனார் வீடு இங்க இருக்கு. அவர் மாமனார் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இவரால முடிஞ்ச உதவியை நமக்கு செய்வாரு. நாளைக்கு நான் மறுபடியும் வந்து நாள் முழுக்க இவங்க கூடவே இருக்கேன். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது. அப்படி மீறி இங்க இருந்தா கண்டிப்பா மாட்டிப்போம். உடனே இங்க இருந்து கிளம்பிடணும். ஹாய் குட்டி, நல்லா இருக்கியா? ரம்யா யாரு? ஏய் என்னடி கண்டவங்க எல்லாம் அங்கிளும் கூட்டிட்டு இருக்க? வா அண்ணா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வாங்க.
ஆஃபீஸ்க்கே வரல. அதான் லீவ் லெட்டர் கொடுத்துட்டேனே. லீவ் லெட்டர் பார்த்தேன். பட் அதில் இருக்க காரணம் பொய்ன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதான் நேரில் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வினோத், ஏன் சைலண்டாக இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? வினோத், உங்கள் மனசில் இருக்கிற வேதனையும் காயத்தையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நடந்ததெல்லாம் ஒரு விபத்தை நினச்சி மறந்துடுங்க. அதுக்காக எம்எல்ஏ இருக்கிற கோவத்தில் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டால் எப்படி வினோத்? உங்கள் மேலே கோவப்பட எனக்கு என்ன சார் உரிமை இருக்கு? நான் அதுக்காகலாம் ஒன்றும் லீவ் போடல. அப்போ வேற என்ன காரணம் சொல்லுங்க வினோத். வணக்கம் சார். அடடே, வாங்க தம்பி, உட்காருங்க. இல்லை சார், பரவாயில்ல. என்னடா தம்பியை நிற்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க? உட்காருங்க தம்பி. இருக்கட்டும் சார், பரவாயில்ல. இன்னைக்கு வினோத் ஆஃபீஸ்க்கு வரல, அதான் என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். அப்போது நீங்கள் லீவ் போட்டதுக்கு நான் காரணம் இல்லை? இல்லை சார், எனக்கு வேற ஒரு பர்சனல் ப்ராப்ளம். நான் அதுக்காக தான் லீவ் போட்டேன். என்ன ப்ராப்ளம்? பர்சனல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டேன்ல, என் ப்ராப்ளம் உங்களுக்கு எதுக்கு? டேய், என்னடா இப்படி பேசுகிற? சார், நீங்களோ சொல்லுங்கள் சார். உங்கள் பிரச்சனையில் நான் பங்கெடுத்துக்க கூடாதா? போதும்பா, நீ பங்கெடுத்துக்கிட்டதும் போதும், அதனால நாங்க பட்டதும் போதும். அம்மா, உங்கள் கோபம் எனக்கு நல்லாவே புரியுது. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. மன்னிக்கிறதா? உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாருப்பா? நான் சாதாரண மனுஷி. சிவகாமி, இந்த வார்த்தையோட நீ குறைச்சிக்க மாட்டியா? போய் தம்பி காஃபி கொண்டா. ஐயோ, நம்ம வீட்டு காஃபியெல்லாம் அவர் குடிக்க மாட்டாருங்க. சிவகாமி. சார், அவங்க கோபம் நியாயமானது. அந்த இடத்துல நான் இருந்தால் கூட அப்படித்தான் நடந்துக்குவேன். பரவாயில்லம்மா. இல்லை தம்பி, இப்போ எங்கள் பிரச்சனை காவியா இல்லை, இது வேற பிரச்சனை. என்ன பிரச்சனை சார்? என் மூத்த பொண்ணு அர்ச்சனா மாமியார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. போய் 3 நாளைக்கு மேலே ஆகுது, இன்னும் எங்கே இருக்கான்னு தெரியல. அதான் நாங்கள்லாம் கவலையாக இருக்கோம். என்ன சார் இது? என்னால் வேற இந்த குடும்பத்தில் ஏற்கனவே காயப்பட்டிருக்கீங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை. போலீஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச எஸ்பி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஏதாவது சொல்லலாமா? வேண்டாங்க, உங்களால உதவியும் வேண்டாம், உபத்திரமும் வேண்டாம். உங்களால நாங்க பட்ட அவமானமே போதும். இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சவர் அவர். அவர்கிட்ட சொன்னா சீக்கிரம் ஆக்ஷன் எடுப்பாரு. வேண்டாங்க, நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவியே போதும். எங்க பொண்ணை எப்படி தேடி கண்டுபிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நடந்த தப்புக்கு என்ன காரணம்னு சொல்ல வரீங்களா? அம்மா, நான் நடந்ததுக்காக எந்த காரணமும் சொல்ல வரல. வருத்தம் தெரிவிக்க தான் வந்தேன். உங்க குடும்பத்தில் ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் இதெல்லாம் செய்வேனா? நீங்க வருத்தம் தெரிவிச்சதெல்லாம் போதுங்க. ஆனா நடந்ததுக்காக நான் காவியாட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். சார், கொஞ்சம் காவியாவை கூப்பிடுறீங்களா? ம். பிரியா, என்னப்பா? காவியாவை வர சொல்லுமா. சரிப்பா. பிரியா, காவியா யாரையும் பார்க்க விருப்பலன்னு சொல்றப்பா. சரி சார், பரவாயில்ல. நான் வரேம்மா. வர வினோத். வணக்கம் மேடம். வணக்கம். வாங்க சிவா, வணக்கம். என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. புதுசா வந்த ஒரு பொண்ணு நேத்து நைட்டு காணாம போயிட்டா. அதான் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. யார் அந்த பொண்ணு? நேத்து நீங்க புடவை கொடுக்கும்போது கூட வாங்கி வரல, அந்த பொண்ணு தான். ஓ, அப்படியா? அந்த பொண்ணு யார்கிட்ட நல்லா பழகும் பேசுன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட விசாரிச்சா விஷயம் தெரிஞ்சிட போகுது. அந்த பொண்ணு இந்த ஹோமுக்கு வந்து 3 நாள் தான் ஆகுது. வெளியூர் போல இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை போலீஸ் தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. வந்ததுல இருந்து பேரை மட்டும்தான் சொல்லியிருக்கு, மற்றபடி யாரு கூடயும் பேசாது, அழுதுகிட்டே தான் இருக்கும். ஆமா, அந்த பொண்ணோட போட்டோ ஏதாவது இருக்கா? இருக்கே, அந்த பொண்ணு வந்த அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எடுத்தோம். அந்த போட்டோ இருக்கு, போய் வாங்கிட்டு வாமா. இத வரேன். இத பாருங்க, இதோ இந்த பொண்ணுதான்.
இந்த பொண்ணு இங்கேயா இருந்தது? இந்த பொண்ணா காணாம போச்சு? ஆமா, உங்களுக்கு தெரியுமா? என்ன மேடம், நேத்து கூட என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு காணாம போச்சு, எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, அது இந்த பொண்ணு தான் மேடம். அட கடவுளே. அந்த பொண்ணுக்காக பிரார்த்தனை பண்ணிருக்கு பாருங்க. என்ன கொடுமை மேடம் இது. இந்த விஷயத்தை நான் உடனே என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஆனோம். ஒரு நிமிஷம் இதை பிடிங்க மேடம். ஹலோ ஹலோ, டேய் நான் சிவா பேசுறேன்டா. அர்ச்சனா திருச்சியில தான்டா இருக்கு. உடனே நீ புறப்பட்டு வா. ஏய், என்னடா சொல்ற? சரிடா, நான் உடனே கிளம்பி வரேன். அண்ணா என்ன? டேய், அர்ச்சனா கடைசிலடா திருச்சியில் தான் இருக்கலாம். இப்பதான் சிவா ஃபோன் பண்ணா. நான் உடனே திருச்சி கிளம்புறேன். நீ ஷெட் பாத்துக்கோ. நான் வரும்போது அர்ச்சனோட வரேன். சரிண்ணே. என்னங்க, ஆ? கொஞ்சம் மாடிக்கு வாங்கல. என்ன வாங்கல சொல்றேன். என்னன்னு கேக்குறேன்ல, இங்கே சொல்லு. ரம்யா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? டாடி, நாளைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே தானே? நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு புது ட்ரெஸ் போட்டுட்டு வரேன்னு என் ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் சொல்லிட்டேன். எல்லாரும் சாக்லேட் கேட்டாங்க. நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா டாடி? மம்மி கிட்ட கேட்டேன், அவங்க உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ என்ன பர்த்டே கொண்டாடிட்டேன், எல்லாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் போ. நான் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் சொல்லிட்டேன், நாளைக்கு கேக் வெட்டியே ஆகணும். அதான் அப்பா சொல்லிட்டாருல, அடுத்த வருஷம் கொண்டாடிக்கலான்னு. சொன்னா கேட்க மாட்டேன். ஜெயந்தி, என்ன பண்ற? நீ வாடா செல்லம். சொல்ற கண்ணா. நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் நான் புது ட்ரெஸ் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டேன். சரி, நாளைக்கு நான் போட்டுட்டு போகலன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. கவலைப்படாத. நாளைக்கு நீ புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கலாம். என்ன என்ன பண்ணீங்க? அவ தான் கேட்கறானா? நீ குழந்தைக்கு என்னடா தெரியும்? நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கணும். பாவம், இந்த சின்ன வயசுல அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும்டா. வருஷத்துல ஒரு நாள் தான் பிறந்த நாள் வரும், அதை கூட கொண்டாட முடியலன்னா அந்த குழந்தை மனசு என்ன வேதனைப்படும். நம்ம சோகத்தை அது மேல ஏன்டா திணிக்கணும்? என்னங்க பேசுறீங்க நீங்க? நாமளே பொண்ணை காணும் திண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல எதுக்குங்க இந்த கொண்டாட்டம் எல்லாம்? சிவகாமி, என்ன பேசுற? நமக்கு பொண்ணு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பேத்தியும் முக்கியம். இவளுடைய பிறந்த நாளைக்கு இவ புது ட்ரெஸ் போட்டுக்காம இருந்தா நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? அர்ச்சனாவை நாம தானே தேடி ஆகணும். அதுக்கு இல்லைங்க, நாளைக்கு ரம்யாவுக்கு புது ட்ரெஸ் வாங்கி போட்டு அனுப்பலாம், சாக்லேட்டும் வாங்கி கொடுத்து அனுப்பலாம். ஆனா வீட்டில் வச்சு கேக் வெட்டுறதெல்லாம் வேண்டாங்க. அது குழந்தை அப்படிதான் கேட்கும். அதை பக்குவமா சொன்னா புரிஞ்சுக்க போறா. கண்ணு வாடா இங்க. ரம்யா குட்டிக்கு நாளைக்கு புது ட்ரெஸ் வாங்கி போட்டு நிறைய சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குறேன். ஸ்கூலுக்கு போய் எல்லாருக்கும் கொடு. ஆனா கேக்கு வெட்ட வேண்டாம்டா கண்ணு. எதுக்கு கேக் வெட்டக்கூடாது? எனக்கு கேக் வேணும். அர்ச்சனாத்த காணாம போயிட்டாங்கல்ல, அதனால கேக்கெல்லாம் வேண்டாம்டா. அர்ச்சனா அத்தை காணாம போயிட்டாங்களா? ஆமாண்டா கண்ணு. எங்க போனாங்க? தெரியலையம்மா, அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஏன் போனாங்க? அதுவும் தெரியலையே. நாங்க எல்லாரும் சேர்ந்து அத்தையை பாழுங்கடத்துல தள்ளிட்டோம். அம்மா, என்னம்மா நீ இதெல்லாம் போய் அவகிட்ட சொல்லிக்கிட்டு? ரம்யா, பர்த்டே எல்லாம் ஒன்றும் கிடையாது, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டேன்ல, மாடிக்கு போய் தூங்கு. என்னங்க நீங்க? அத்தை சொல்ற மாதிரி ஸ்கூலுக்காவது புது ட்ரெஸ் போட்டு அனுப்பலாம்ல. பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. பொண்ணு காணாம போயிட்டா பர்த்டே கொண்டாடுறாங்கன்னு 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க?
அடடே வாங்க சம்பந்தி வாங்க. ரம்யா, என்னடா செல்லம்? ஏமா மும்பைல நீ எப்போ வந்த? நேத்து தான் வந்தேன். சமந்தி, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். அர்ச்சனா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. எங்க பொண்ணு எங்க இருக்கிறா? எப்படி இருக்கிறா? பதட்டப்படாதீங்க சம்பந்தியம்மா. அர்ச்சனா திருச்சியில் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. செல்வம் அவளை தேடி திருச்சிக்கு போயிருக்கான். என்ன சம்பந்தி சொல்றீங்க? அர்ச்சனா திருச்சியில இருக்காளா? அவ எதுக்கு அங்க போனா? ஆமா மாமா, உங்களுக்கு யார் தகவல் சொன்னது? செல்வத்தோட ஃப்ரெண்டு சிவானா ஆட்டோ டிரைவர். மாமனார் வீடு திருச்சியில் இருக்குது. மாமனார் வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே அவன் சிவாவை பார்த்ததும் அர்ச்சனா அங்கிருந்து எங்கேயோ போயிட்டா. சிவா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். இதை கேட்டது செல்வம் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு திருச்சிக்கு புறப்பட்டு போயிட்டான். கவலைப்படாதீங்க, எப்படி அர்ச்சனாவை தேடி கண்டுபிடிச்சிருமா. தைரியமா இருங்க. என்ன மாமா, உடனே தகவல் சொல்லியிருந்தா நானும் திருச்சிக்கு போயிருப்பேன்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல வினோத். நீ உடனே கிளம்பு. திருச்சியில இருக்க நம்ம சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லி எப்படியாவது அர்ச்சனா தேடி கண்டுபிடிச்சிடலாம். பதறாதீங்க சம்பந்தியம்மா. அதான் செல்வம் போயிருக்கான்ல, எப்படி தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்துருவான். அதான கவலையே எனக்கு. இவங்களே பொண்ணை அடிச்சு விரட்டிடுவாங்களா, இவங்களே தேடி கண்டுபிடிப்பாங்களா? எப்படி நம்புறது? அதனாலதான் என் பிள்ளைய போக சொல்றேன். நீங்க இன்னும் செல்வத்தை தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அர்ச்சனா இருக்கிற இடம் தெரிஞ்சதும் முதல்ல தகவல் சொல்ல சொன்னதே உங்ககிட்ட தான். அவன் போய் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்கிறான். ஃபோன் வந்ததும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணாலும் யோசிப்போம். அப்ப நான் வரேன் சம்மதி. சரிங்க சம்பந்தி. மாப்பிள்ள ஃபோன் பண்ணா உடனே தகவல் சொல்லுங்க. நிச்சயமா வரேன். வாங்க மாமா. வரேன். வாங்க. அம்மா பாத்தியா, நம்ம கும்பிட்ட கடவுள் நம்மள கைவிடல. அர்ச்சனாக்கு ஒண்ணும் ஆகாது. அவ கண்டிப்பா வந்துருவா. இனிமேலாவது நீ கொஞ்சம் நிம்மதியா இருமா. கடவுள் கைவிட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அர்ச்சனாக்கு எதுவும் ஆகல. ஆனா அவ எங்க இருக்கான்னு தெரியலையே. என்னம்மா, மாமா தான் போயிருக்காருல்ல, அவர் அர்ச்சனாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாருமா. அர்ச்சனா காணாம போன விஷயம் தெரிஞ்சதுல இருந்து சாப்பிடாமயே இருக்கம்மா. அதான் அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சுல. இப்பயாவது சாப்பிடுமா. பிரியா, அம்மாவை சாப்பிட கூட்டிட்டு போ. போம்மா. அம்மா வாமா. அம்மா வாமா, வந்து சாப்பிடுமா. பரவாயில்ல காவியா, உன் துயரத்தை மறந்துட்டு அம்மாவுக்கு தைரியம் சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. எனக்கு பெருமையா இருக்குமா. இப்பதான்ப்பா எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. வினோத், ரம்யாவுக்கு புது ட்ரெஸ் எடுத்துடுறா. சரிப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அர்ச்சனா முதல்ல வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம்.